ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. ஆமென். இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புவார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையில ஒருவேளை என்ன பலவீனத்தோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்ன காரியத்தில் நீங்கள் இன்னும் குணமாக்கப்படாமல் இருக்கிறீங்க, ஒருவேளை சரீர பிரகாரமான வியாதியாக இருக்கலாம், அல்லது ஆத்துமாவில் நீங்கள் இன்னும் வேதனையோடு கண்ணீரோடு காணப்படலாம். உங்கள் ஆவியில் கூட பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் நீங்கள் கலங்கி உங்கள் ஆவியும் கூட வியாதி உள்ளதாக காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். உன் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன், நீ ஆலயத்துக்கு போவ, நான் உன்னை குணமாக்குவேன் என்று. தேவப்பிள்ளையில இப்போ பாருங்க, எசேக்கியா மரண அவஸ்தையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார். அல்லேலூயா. அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட நீங்க வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்களேன், உமக்கு முன்னாடி நான் உத்தமமா நான் நடந்தனே, உண்மையாய் நடந்தனே, இந்த பார்வைக்கு நலமானதெல்லாம் செய்தேன் ஆண்டவரே, ஏண்டவரே எப்படி அப்படி சொல்லிட்டு எசேக்கியா என்ன செய்யறனாக்கா விண்ணப்பம் பண்ணி அழுதான். அல்லேலூயா. அந்த கண்ணீரை காண்கிற கர்த்தர் தேவப்பிள்ளையில உடனே பதில் வருகிறது. 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னாக்கா, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அப்போதான் சொல்வார், நீ எசேக்கியாவுக்கு போய் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், அவர் 15 ஆண்டுகள் எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். மறிக்க வேண்டிய எசேக்கியா இப்போது 15 ஆண்டுகள் உயிரோடு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு ஒருவேளை என்ன வியாதியில் பலவீனத்தில் ஒருவேளை சரீர பிரகாரமாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லமையில் இருக்கிறார். யாத்திராகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நான் எகிப்தில் வரப்படின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, பலத்தை கொடுக்க, குணமாக்குற ஆண்டவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. ஒருவேளை என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்கி உங்களை விடுதலையாக பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் உங்களை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் அப்பா. எசேக்கியாவுக்கு மறிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவரே மரணத்துக்கு பதிலாக ஆயுசு நாட்களை பெருக பண்ணின கர்த்தர் இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. யாரார் மரண பயத்தோடு மரண அவஸ்தையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கிறார்களோ, அவர் உறவினர்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கார்களோ, இப்பொழுது உங்கள் சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டுங்கப்பா, இறங்கட்டுங்கப்பா. சரீரத்தில் மாத்திரமில்லை, ஆவி ஆத்மாவிலையும் பலவீனப்பட்டு இருப்பார்கள்னா இப்போது எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்து ஆவி ஆத்மாவை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், பரிகாரம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் காரணம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களை குணமாக்கிட்டார். தைரியமாக போங்க. God bless you.